Hey guys, welcome back to our channel Joe's Fairy Tale. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 7 days challenge மாதிரி எடுத்துக்கலாம்னு தோணுச்சு. இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமா எனக்கு पर्सनली ஃபீல் ஆச்சு. ஏன்னா இது ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணனும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இப்போதான் அதுக்கு கொஞ்சம் அப்படியே டைம் கிடைச்சது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் சேலஞ்ச் தான். கடுக்காய் வந்து மோஸ்ட்லி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதை வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி பண்ணி ஃபேஸில் வந்து 7 days அப்ளை பண்ணிகிட்டே வர போகிறேன். ஸோ அதோட சேஞ்சஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஏன் இதை வந்து செலக்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் பிம்பிள் மார்க்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி இது ரியாக்ட் ஆகுது அப்படின்றத எனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு. ஸோ அதுதான் 7 days சேலஞ்சாக இருக்க போது ஒரு நாளும் அதை அப்ளை பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கம்ப்ளீட்டாக. ஸோ இன்றைக்கி தான் டே 1. அது எப்படி பண்ணுறது, அதை எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ நேரம் அதை வச்சுருக்கணும், அண்ட் ஃபர்ஸ்ட் டேயோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கீப் வாட்சிங். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவர் நம்ம ஃபேரி டேல் ஃபேமிலிக்கு கொடுங்க. இதுதான் வந்து கடுக்காய். இப்படி தான் இருக்கும், ரொம்ப அப்படி கல் மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து 10 rupeesக்கு வந்து 4 பீஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதை தான் வந்து நம்ம தண்ணியில் தொட்டு இலைச்சி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இதுதான் இலைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து அப்படியே வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நம்ம பாந்திரா மூஞ்சிக்கு வேற கொஞ்சம்லாம் பத்த ஓகே. ஓகே, நம்ம இப்போ அப்ளை பண்ணிட்டோம். ஆக்சுவலி இது ரொம்ப தின்னாக தான் இருக்குது. ஃபேஸில் போட்டதே வந்து ரொம்ப தெரியல. ஏதோ கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்ட மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. அந்த பேஸ்டெல்லாம் அப்ளை பண்ண மாதிரி இல்லை, இந்த மாதிரி தான் இருக்குது கலர் கூட. அண்ட் ஓகே, இப்போ இதை வந்து அப்படியே 20 minutesக்கு நம்ம விட போகிறோம். 20 minutes அப்புறம் ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். அது வரையும் நம்மளோட வேலைகளை ஏதாவது நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். 20 minutes later. நான் ஏன் என்னோட வாய் மூமெண்ட் இவ்வளோ கன்றாவியாக இருக்குன்னா, இது ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு போல், நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி டைட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப சிரிக்கிறதோ ரொம்ப பேசுகிறது சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போது வந்து உங்களுக்கு ரிங்கிள்ஸ்லாம் வந்துடும், சீக்கிரமாக ஏஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ எந்த அசைவும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப நேரம் பேச வேணாம், நான் போய் டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத காட்டுறேன். A few moments later. ஓகே, நம்ம இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ப்ளெயின் வாட்டரில் தான் நான் வாஷ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டேயில் வந்து ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. எனக்கு பிரைட்டான மாதிரியும் எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல, அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுதான் டே 1ஓட ரிசல்ட். டே 2 எப்படி இருக்குது, 3 எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டினியூஸாக நெக்ஸ்ட் கிளிப்பில் பார்ப்பீங்க. நேற்று மாதிரியே அப்ளை பண்ணி 20 minutes கழித்து லூக்வார்ம் வாட்டரில் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டவலால் லைட்டாக டேப் பண்ணிவிடுங்க. எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் இந்த மாதிரியே பண்ணுங்கள், ரொம்ப அழுத்தக்கூடாது, அது நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். அண்ட் எனக்கு ஹீட்னால ஆல்ரெடி குட்டி குட்டி பிம்பிள்ஸ் இருக்குது, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. மற்றபடி பெருசாக எந்த ரிசல்ட்ஸும் இல்லை, பிரைட்டன் ஆன மாதிரிலாம் ஃபீல் இல்லை. கொஞ்சம் ஸ்கின் வந்து ட்ரையாக ஃபீல் ஆச்சு. ஸோ மாய்ஸ்சரைசர் மறக்காமல் போடுங்க. டே 3ல் எனக்கு ஆல்ரெடி இருந்த பிம்பிள்ஸ் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. மற்றபடி பிக்மெண்டேஷனில் எந்த சேஞ்சஸும் இல்லை. டே 4ல் என் ஃபேஸ் பிரைட்டன் ஆயிருந்ததை என்னால் நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் கூட கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருந்தது. ஸோ டே 4 வந்து எனக்கு நிஜமாகவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு டே தான்.
அண்ட் டே 5ல் என்னோடய ஸ்கின் பிரைட்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆச்சு. குட்டியாக ஒரு க்ளோ இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் பிம்பிள் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ அதோட மார்க் மட்டும்தான் இருக்குது. அண்ட் டே 6ஓட ரிசல்ட் என்னென்னா ஆக்சுவலாக வந்து நில் தான். பிம்பிள் மார்க்லாம் வந்து லைட்டாக ஆகிட்டு இருந்தது. மற்றபடி ஸ்கின்னோட பிரைட்னஸ் அப்படியே தான் இருந்தது. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. சம்மரில் அதான் கிர்னி ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான இன்டேக் எடுத்துக்கோங்க. அண்ட் டே 7ஓட ரிசல்ட் என்னென்னா ஆக்சுவலி எனக்கு பிம்பிள் வந்து ஒன்று போனால் இன்னொன்று டக்குன்னு வரும். பட் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அது கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அண்ட் மார்க்கும் நல்லா லைட்டன் ஆகிடுச்சு. அண்ட் ஸ்கின்னோட பிரைட்னஸ் பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ வந்து குவிக்கான ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். அதாவது இதோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது ஸ்கின்னை பிரைட்டன் ஆக்குச்சா இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆக்குச்சு. ஒரு ஹோம்மேட் ரெமிடியாக 7 டேஸுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லாவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆச்சு. என்னால் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து எனக்கு எதுவுமே தெரியல. பட் 3rd டே மார்னிங்லேருந்து என் ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டாக ஆன மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. ஸோ ஸ்கின் பிரைட்டன் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் செகண்ட் அட்வான்டேஜான திங் வந்து டார்க் சர்க்கிள்ஸ்க்கு இது ஒர்க் ஆச்சா இல்லையான்னு கேட்டால் டார்க் சர்க்கிள்க்கும் ஒர்க் ஆச்சு. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கின் ஃபுல்லாகவே பிரைட்டன் ஆக்குது இல்லையா, அப்போ இந்த இடம் டார்க்காக இருக்குது, அப்போ இந்த இடத்தையும் கொஞ்சம் வந்து அது பிரைட்டன் ஆக்குது. பட் நான் ஃபேஸ் ஃபுல்லாக போட்டதுனால இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியல. உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல மட்டும் ஒரு 30 டேஸ் 40 டேஸ் வந்து கண்டினியூஸாக வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ 3rd பாயிண்ட் என்ன அப்படின்னா பிம்பிள் அண்ட் ஆக்னேக்கு இது சூப்பராக ஒர்க் ஆச்சு. இதை தான் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் செம்மையாக ஒர்க் ஆச்சு. யூஸ்வலாக பிம்பிள் வந்து போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 7 டேஸ் அண்ட் அதுக்கும் மேலே ஆகும் இல்லையா. லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் அது ட்ரை ஆகி அப்புறமா போய் மார்க் மட்டும் இருக்கும். பட் இது என்ன ஆக்குச்சு அப்படின்னா செகண்ட் டேயே வந்து எனக்கு கொஞ்சம் பிம்பிள்லாம் ஹீட்னால வந்துருந்தது. அதை வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்லேயே எனக்கு வந்து ட்ரை ஆக்கிடுச்சு. ஸோ செகண்ட் டே வந்து எனக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பிம்பிள் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி போயிடுச்சு செகண்ட் டேயே. அண்ட் 3rd டே வந்து எனக்கு அதோட மார்க் மட்டும்தான் இருந்தது. மார்க் போகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் அதையும் வந்து அது லைட்டன் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. ஸோ பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னேக் வந்து இது செம்மையாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த இடத்துல மட்டும் அது கண்டினியூஸாக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இதோட கான்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இது எல்லாமே வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை அப்படின்ற விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபீல் பண்ணது வந்து ட்ரைனஸ். இதை வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஸ்கின். அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் தான். பட் நான் வந்து அதெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சு மாய்ஸ்சரைசர்லாம் போட்டுமே ஒரு 1 hour கழிச்சு அதெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அண்ட் அகெயின் ட்ரை ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தது, நீங்கள் இதை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு திக்கான மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். அதுலேயும் அகெயின் ட்ரை ஆகாது. பட் அந்த மாதிரி ஆகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அகெயின் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாக்டாக நெகட்டிவ்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இப்படி ஒரு விஷயம் ஆச்சு. என்னென்னா எனக்கு செகண்ட் டேன்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமாலாம் ஒரு 2 hours கழிச்சு என் ஸ்கின் வந்து எல்லோ கலரில் ஆன மாதிரி இருந்தது. ஒரு எல்லோ டிண்ட் வந்துடுச்சு. கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்தது ஸ்கின். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் என்னடா இது ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. பட் 3rd டே வந்து நல்லாவே பிரைட்டனாக இருந்தது. ஸோ அது பிரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டல் ஆக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது ஒரு விஷயம். ஸோ 3rd விஷயம் என்ன, 3rd பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ். இது வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓப்பன் போர்ஸ் வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுமோ அப்படின்ட்டு. ஓப்பன் போர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண முடியாது. பட் அது வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ண முடியும். ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்து போர்ஸ் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் ட்ரை ஸ்கின் பீப்புளை விட. எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் தானே, ஸோ நல்லாவே விசிபிளாக இருக்கும். கண்ணாடியில் பார்த்தாலே நல்லா தெரியும். நான் அதை தான் நோட் பண்ணிகிட்டே ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னு. பட் அந்த போர்ஸில் வந்து எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுவும் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் பரவாயில்ல. ஒரு ஹோம்மேட் திங்க்கு வந்து இவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் 1 வீக்கில் வந்து இவ்வளோ நிறையா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றப்போ இது ஒரு சூப்பரான விஷயம் தான். அண்ட் எஸ்பெஷலி பிம்பிளுக்கு வந்து நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்லா தான் இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். நான் இதை ட்ரை பண்ணலாமா வேணாமா ஒரே வார்த்தையில் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலையாவது இது உங்களை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ அப்படி வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரையும் இட்ஸ் மீ ஜோ டாடா பாய்.